தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 14/1/2024 ஞாயிற்றுக்கிழமை அவிட்டம் நட்சத்திரம் மதியம் 2:06 வரை, பிறகு சதயம் நட்சத்திரம். இன்றைக்கு போகி பண்டிகை. பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்று முன்னோர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். வீட்டிலே நல்ல சுத்தப்படுத்த வேண்டும். உபயோகப்படுத்த இயலாத பொருட்களை எல்லாம் ஒதுக்கி வைத்து வீட்டை கழுவி மெழுகி சுத்தப்படுத்தி கோலங்கள் எல்லாம் போட்டு வைக்க வேண்டும். ஏனென்றால் விடிந்தால் பொங்கல் திருநாள். எனவே இன்று அதற்கான ஆயத்தம் செய்கின்ற போகி பண்டிகை இன்று வந்திருக்கின்றது. அதை நீங்கள் கொண்டாட வேண்டும் என்று சொல்லி, இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து 10 விதமான தாரக மந்திரங்கள்னு சொல்லியிருக்காங்க. ஒருவருடைய வாழ்க்கையில் எப்படி பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி. ஒன்று, சாந்தமாக பேசுங்கள். நம்ம பேசுகிறோம் இல்லையா, அது இனிமையாக சாந்தமாக பேசணும். சில பேர் எந்த நேரமுமே அங்கலாய்ச்சிக்குன்னு பேசுவாங்க, கோபமாக பேசுவாங்க. அதனால அது மாதிரி இருந்தால் எதிரியினுடைய முகம் வாடி போயிடும். அதனால சாந்தமாக பேசணும். சாந்தமாக பேசினா காரியங்களை சாதித்து கொள்ளலாம்பாங்க. அடுத்து, சுவையாக சாப்பிடுங்கள். நீங்கள் சாப்பிட்றது கொஞ்சம் சாப்பிட்டாலும் போதும், ஆனால் அது நல்லா டேஸ்ட்டாக சுவையாக சாப்பிடணும். அதுதான் அறுசுவை உணவு வச்சாங்க. உப்பு, புளிப்பு, இனிப்பு, துவர்ப்பு, கைப்பு, கார்ப்புன்னு அந்த அறுசுவையும் சேர்த்துக்கணுமா. சுவையாக சாப்பிடுங்கள். போதுமான நேரம் உறங்குங்கள். தூங்குறதுக்குன்னு நேரம் ஒதுக்கணும். அப்போ தான் அந்த மூளை நல்லா வேலை செய்யும் அப்படிம்பாங்க. அடுத்து, பொறுமையாக பணி செய்யுங்கள். எந்த பணி செஞ்சாலும் பதட்டமாக செய்யக்கூடாது, பொறுமையாக செய்யணும். அப்போ தான் பதறாத காரியம் சிதறாது அப்படிம்பாங்க. அதுக்கு அடுத்து, உண்மையாக இருங்கள். யாருக்குமே உண்மையாக இருக்கணும். அதுக்கு அடுத்தது, யதார்த்தத்தை புரிந்து கொள்ளுங்கள். எங்கேயும் யதார்த்தமாக இருந்துச்சுன்னா அதை உடனே புரிஞ்சுக்கணும். அதுக்கேற்ற விதம் நம்மளை மாற்றிக்கணும். சரியாக திட்டமிடுங்கள்ங்கிற. அதுக்கு அடுத்து, எதை நீங்கள் செஞ்சாலும் ஒரு திட்டமிடுகின்ற பொழுது சரியான திட்டமாக இருக்கணும். எப்படி போனால் எப்படி வழி, இதில் போனோம் அப்படின்னா இந்த ரூட்டு கரெக்டாக இருக்கும், நம்ம போய் ஜெயிக்க முடியும், வெற்றி பெற முடியுங்கிற அந்த திட்டம் திட்டக்கூடிய யோசனை இருக்கே, அப்படி சரியாக திட்டம் திட்டணும். அதற்கு அடுத்துதான் முக்கியமான குறிப்பின் 4 குறிப்புகள் சொல்லி இருக்கிறார்கள். அவற்றை பற்றி தொடர்ந்து உங்களுக்கு தந்தி தொலைக்காட்சியிலே சொல்வேன் என்று சொல்லி, இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று விருந்தினர் வருகையால் வியப்படைகின்ற நாள். வீடு மாற்றங்கள் பற்றியும் சிந்திப்பீர்கள். உத்தியோகத்தில் கூட மேலதிகாரிகள் உங்களுக்கு மனதில் இடம் பிடிப்பார்கள். அது மட்டுமல்ல, இல்லம் தேடியும் ஒரு நல்ல தகவல் வரப்போகின்றது. ராசியிலேயே குரு இருப்பதால் பொருளாதார நிலை திருப்தியாகவே இருக்கிறது. எதை பற்றியும் நீங்கள் கவலைப்படாத வண்ணம் உங்களுக்கு உதவிகள் கிடைத்துக் கொண்டே இருக்கும். இந்த நாள் ஒரு நல்ல நாள். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் சேமிப்பு உயர்கின்ற நாள். செல்வாக்கும் உங்களுக்கு அதிகரிக்கும். வாரிசுகளின் மூலமாக உங்களுக்கு பெருமைகள் கூட சேரலாம். பிள்ளைகள் ஒரு நல்ல நிலைக்கு வந்துவிட்டார்களே என்று பெருமைப்படுவீர்கள். அதே நேரத்தில் திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுக்கள் கைகூடுவதற்கான அறிகுறிகளும் தென்படும். நல்ல வாய்ப்புகள் வருகின்ற இந்த நாள் ஒரு யோகமான நாள், இனிய நாள், வெற்றிகரமான நாள். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் நேற்றைய பிரச்சனை இன்று நல்ல முடிவுக்கு வரும் நாள். நிகழ்கால தேவைகள் கடைசி நேரத்தில் பூர்த்தியாகும். 9லே சனி இருப்பதால் பெற்றோர் வழியில் இருந்த பிரச்சனைகள் அகலும். பூர்வீக சொத்துக்களில் இருந்த பஞ்சாயத்துக்கள் சாதகமாக முடிவதற்கான அறிகுறிகள் தென்படும். இன்று தொழில் வளம் சிறப்பாகவே இருக்கிறது. கடகராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் நீங்கள் யோசித்து செய்ய வேண்டும். எல்லை மீறி பழகியவர்களால் உங்களுக்கு தொல்லைகள் ஏற்பட போகின்றது. நீங்கள் அளவுக்கு அதிகமாக எதிலும் நடந்து கொள்வதன் மூலமாக, அதாவது அளவுக்கு அதிகமானால் அமிர்தமும் நஞ்சுங்கிறேன், அது மாதிரி எல்லை மீறி பழகியவர்களாலே தொல்லைகள் உங்களுக்கு ஏற்படலாம். மனக்கசப்புகள் ஏற்படலாம். உத்தியோகம் தொழிலே கூட புதிய பங்குதாரர்களால் உங்களுக்கு பிரச்சனைகள் உருவாகலாம். மிக மிக கவனத்தோடு செயல்பட வேண்டிய நாள் இந்த நாள். வழிபாடும் உங்களுக்கு கை கொடுக்கும். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கு கண்டகச்சனியின் ஆதிக்கம் இருந்தாலும் கூட ஒரு சில பிரச்சனைகளை சந்தித்தாலும் தைரியமும் தன்னம்பிக்கையும் மிக்க நீங்கள் எதையும் சமாளித்து விடுவீர்கள். ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் வாங்கும் சூழ்நிலை கூட ஒரு சிலருக்கு உருவாகலாம். சங்கிலி தொடர்பு போல கடன் சுமை வருகிறதே என்று கவலைப்படலாம். அலைச்சல் இருக்கும். பயணங்களால் உங்களுக்கு ஆதாயங்கள் கிடைத்தாலும் கூட குறைவான ஆதாயமாக இருக்கும் நாள் இந்த நாள். கன்னிராசி நேயர்களே, இனம் புரியாத கவலை மேலோங்கும் நாள். இல்லத்தில் உள்ளவர்களின் ஒத்துழைப்பு குறைவாகவே இருக்கும். அது மட்டுமல்ல, உத்தியோகமாக இருந்தாலும் தொழிலாக இருந்தாலும் அங்கு ஒரு நிம்மதி உங்களுக்கு கிடைக்காது. ஜென்மத்தில் கேது இருப்பதால் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். இதை காட்டிலும் இது சிறப்பாக இருக்குமா, இந்த வேலையை காட்டிலும் அடுத்த வேலைக்கு செல்லலாமா என்றெல்லாம் ரெட்டித்த சிந்தனை அதிகரிக்கின்ற நாள் இந்த நாள். இன்று உங்களுக்கு நேர்மறை சிந்தனைகளாய் நீங்கள் வளர்த்துக் கொள்வதன் மூலமே நிம்மதி காண இயலும். துளாராசி நேயர்களே, உங்களுக்கு குரு பார்வை இருக்கிறது. குழப்பங்கள் அகலும், குதூகலம் கூடும். பணி நிரந்தரம் பற்றிய ஒரு தகவல் கூட உங்களுக்கு வரலாம். உத்தியோகத்தில் பல வருடங்களாக பணிபுரிந்தும்
இன்னும் தற்காலிக பணியில் இருக்கிறோமே, நிரந்தர பணி கிடைக்கவில்லையே என்று இருந்தவர்களுக்கு மேலதிகாரிகள் கூட தொலைபேசி வாயிலாக நல்ல தகவல்களை சொல்லலாம் அல்லது உடன் பணிபுரிபவர்கள் சொல்லலாம். அது மட்டுமல்ல, ஊர் மாற்றங்களை பற்றியும் நீங்கள் சிந்திப்பீர்கள். உங்களுடைய சிந்தனைகள் வெற்றி பெறும் நாள் இந்த நாள். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் விஐபிக்கள் வீடு தேடி வருகின்ற நாள். விரும்பிய காரியத்தை விரும்பியபடியே செய்து முடிப்பீர்கள். சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்து படைத்தவர்கள் இல்லம் தேடி வந்து உங்களுக்கு கேட்ட உதவிகளை கூட அவர்கள் செய்யலாம். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. அதிகார வர்க்கத்தினரின் ஆதரவோடு ஒரு நல்ல காரியம் இந்த இல்லத்திலே நடைபெறப் போகின்றது. நாளை பொங்கல் திருநாளை முன்னிட்டு நீங்கள் விலையுயர்ந்த பொருட்களை வாங்குவதற்காக கூட நீங்கள் வெளியில் செல்லலாம். அதே நேரத்தில் வாகன யோகமும் உங்களுக்கு உண்டு. இன்று இனிய நாள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் சூரிய பலம் நன்றாக இருக்கிறது. புது வாழ்வில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகளும் பதவிகளும் கிடைக்கலாம். செவ்வாய் பலமும் நன்றாக இருப்பதால் உடன்பிறப்புகள் உதவிக்கரம் நீட்டுவார்கள். வெளியில் சென்ற சொந்தங்கள் கூட விரும்பி வந்து சேருவார்கள். இன்று இனிய நாள். தொழில் வளம் சிறப்பாக இருக்கிறது. தொழிலில் கூட எதிர்பார்த்த லாபம் உங்கள் கைகளிலே புரளும். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று 2லே சனி இருக்கின்றார். குடும்ப சனியாக இருப்பதனாலே குடும்பத்தில் ஒரு நல்ல காரியம் நடைபெற வேண்டும். அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது இல்லத்திலே யாருக்கேனும் உடன்பிறப்புகளுக்கோ அல்லது உடன் இருப்பவர்களுக்கோ கல்யாணமாகவில்லையே அல்லது ஏதாவது அவர்களுக்கு சீமந்தங்கள் நடைபெறவில்லையே என்றெல்லாம் ஏதேனும் கவலைப்பட்டால் அந்த கவலைகளுக்கு இன்று முற்றுப்புள்ளி வைக்கும் விதத்திலே ஒரு நல்ல காரியம் இல்லத்திலே நடைபெறப் போகின்றது. பொருளாதார நிலை திருப்தியாக இருக்கிறது. வாங்கல் கொடுக்கல்களை எல்லாம் ஒழுங்கு செய்து கொள்வீர்கள். வேலைப்பளு கொஞ்சம் கூடுதலாக இருந்தாலும் கூட அதை சமாளித்து விடுவீர்கள். 3லே ராகு இருப்பதால் முன்னேற்ற பாதையில் செல்வதற்கு வழிவகுத்துக் கொள்கின்ற நாள் இந்த நாள். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு சனி சந்திர யோகம். மன அமைதி கிடைக்கும். கூட்டு முயற்சியிலே லாபம் கிடைக்கலாம். ஆரோக்கியம் சீராக்கி ஆனந்தப்படுத்தும். அயல்நாட்டில் உள்ள நல்ல நிறுவனங்களிலிருந்து கூட அழைப்புகள் வரலாம். இல்லத்தினின் தேவைகளை பூர்த்தி செய்து மகிழ்ச்சியாக காண போகின்றீர்கள். தொழில் வளம் நன்றாக இருக்கிறது. மீனராசி நேயர்களே, ஜென்மத்தில் ராகு 7லே கேது. நாகதோஷத்தின் பின்னணியில் இருக்கின்றீர்கள். எனவே மாற்றுக் கருத்துரையோரின் எண்ணிக்கை உயரும். கூட்டு முயற்சியில் உங்களுக்கு லாபம் கிடைக்காமல் போகலாம். சமயோஜிதத்தை நீங்கள் கையாள வேண்டிய நேரம் இது. திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடி நடைபெறாமல் திசை மாறி செல்லக்கூடிய சூழல் கூட உண்டு. விரைச்சனையின் ஆதிக்கம் இருப்பதால் வரவை காட்டிலும் 2 மடங்கு செலவாகலாம். சுப தினங்களை முன்னிட்டு நீங்கள் செலவு செய்யும் சூழ்நிலை வந்தாலும் கூட பிறருக்காகவும் கொடுத்து உதவுவது அல்லது வீண் விரயங்களையும் நீங்கள் ஏற்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். கொஞ்சம் கவனம் தேவை. மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.